நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி மதியம் 12:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் மாலை 6:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 8:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் 12:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. நாளைய தினம் மகா சிவராத்திரி என்பது வருகிறது அல்லவா? அந்த மகா சிவராத்திரிக்கு முன்னதாக வரக்கூடிய பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் என்று குறிப்பிடுவார்கள். ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் காஞ்சி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:30 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:47 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:52 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:51 முதல் காலை 6:29 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:26 முதல் பகல் 10:54 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:49 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:11 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணுகுமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணி ராசி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த நேயரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் ஒரு கல்லூரி மாணவர், அதுபோக ஜோதிடம் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி மாணவராக இருக்கிறார். இவர் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கிராமத்து பெரியவர் வந்து இவர்கிட்ட கேட்டாராம், பா எனக்கு தண்ணி ராசி இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் கேட்ட கேள்வி இவருக்கு சரியாக புரியவில்லை. ஏன்னா இவர் வந்து அந்த தியரட்டிக்கலா படிக்கும்போது அஸ்ட்ராலஜிக்கலி என்ன சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னோம்னா ஜல ராசிகள், நீர் ராசிகள் என்று கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியவற்றை நீர் ராசிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நெருப்பு ராசி அப்படிங்கிற மாதிரி ஒன்னு பிரிச்சு வச்சிருப்பா. அதாவது நெருப்பு, நிலம், காற்று, அது போக நீர் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருப்பா. நெருப்பு ராசிகள்லாம் மேஷம், சிம்மம், தனுசை நெருப்பு ராசிகள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த ஜலராசி அப்படின்னு சொல்லி, தண்ணீர் ராசி, நீர் ராசி என்று சொல்லி கடகம், விருச்சிகம், மீனம் இவற்றை பிரித்து வைத்திருக்கிறார்களே, இதை பற்றி அவர் கேட்கிறாரா? ஏன்னா எனக்கு வந்து தண்ணி ராசி இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னா, இது என்ன இவர் என்ன ராசின்னு கூடமா இவருக்கு தெரியாது, எனக்கு சரியா புரியல அவருடைய கேள்வி என்பதுதான்
இந்த மாணவரினுடைய, அதாவது இந்த ஜோதிடம் பயிலக்கூடிய அந்த மாணவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். முதல்ல அவர் கேட்ட கேள்வி, அதாவது யார் கேட்கிறாங்கிறத பார்க்கணும். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கிராமத்து பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அவர் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய மனிதராக இருப்பார். அவர் ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய பட்சத்திலே எனக்கு தண்ணி ராசிங்கிறது இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா, எனக்கு அந்த நீர் என்பது கிடைக்குமா, என்னுடைய நிலத்திலே நான் ஒரு கிணறு தோண்டினால் அல்லது நான் ஒரு போர் போடுறேன்னு சொன்னா அந்த கிணற்றிலே நீர் என்றென்றும் வற்றாமல் இருக்குமா அப்படிங்கிறத அவர் கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி நாங்க போர் போடுறோம் சொன்னா எனக்கு போர்ல தண்ணிங்கிறது கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இந்த மாதிரி நம்ம சிட்டில இருக்கிறவங்க கூட அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பேர் பார்த்தோம்னா, அந்த தண்ணிக்காக நான் படாத பாடு படுறேன் சார், நான் எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் குடி போனா கூட நான் போற நேரம் என்னுடைய பர்டிகுலர் பிளாட்ல மட்டும் தண்ணி வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு பைப் அடைச்சிக்குது, எல்லாமே நான் கிளியர் பண்ணா கூட அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, இந்த தண்ணிக்காக நான் லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு சார், குடத்தை தூக்கின்னு அலையிறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வாரம் தண்ணியை இந்த லாரியில வர வைக்கிறோங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா. இதைத்தான் அந்த பெரியவரும் கேட்டிருக்கிறார் அவருக்குரிய பாணியிலே. இந்த தண்ணீர் ராசின்னு சொன்னா தண்ணீர் எனக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதை நீ ஜாதகத்தை பார்த்து எப்படி சார் சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரவருடைய ஜாதகத்திலே அந்த சந்திரன் அப்படிங்கிறத ஒரு நீர் கிரகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சே சொல்லிடலாம். ஒரு சந்திரன் என்கின்ற கிரகமானது 6ஆம் பாவம் அல்லது 8ஆம் பாவம் அல்லது 12ஆம் பாவத்திலே ஒரு நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது பகை பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது அசுப கோள்களோடு இணைந்திருந்தாலும் சரி, சூரியன் செவ்வாய் போன்ற ஒரு நெருப்பு கிரகங்களோடு இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த நீர் ராசி என்பது குறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். அது கூட எந்த பாவத்திலே? 6, 8, 12 போன்ற பாவங்களிலே. மற்ற பாவங்களிலே இருக்கும் பொழுது அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு நீர் என்பது தட்டுப்பாடு இல்லாமலேயே கிடைக்கும். இந்த நேயருக்கு மற்றொரு விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்திடணும். இதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பால் பாக்கியம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா. இந்த பால் பாக்கியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த பசுமாடு அல்லது எருமை மாடு போன்ற அந்த கால்நடைகளை கொண்டு நான் பால் வியாபாரம் செய்யலாமா, என்னால் கால்நடைகளை நல்லபடியாக வளர்க்க முடியுமா. நான் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மாடு வாங்கி வைக்கணும் ரொம்ப ஆசையா வாங்கி வைப்பா, அடிக்கடி மாடானது நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும், அல்லது பால் என்பது வற்றி போய் பால் கறக்க இயலாமல் போய்விடும். அதே மாடு வேற ஒருத்தட்ட போகும் பொழுது அவங்க வீட்டில் போய் ரொம்ப நல்லாவே பால் கறக்கும் தெரியுமா. இதனையும் நம்முடைய ஜாதகம் என்பதே தீர்மானித்து விடும். ஜாதகத்திலே சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகியவர்கள் நல்லபடியாக இருந்தாலே அவர்களுக்கு பால் பாக்கியம் என்பதும் இருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.